தமிழகத்தை பொறுத்தவரையில் பொது இடங்களிலே ஆடு மாடுகளை வெட்டக்கூடாது என்று நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. இது மக்களுடைய இயல்பான, அதாவது இந்து மக்கள் அந்தந்த கோயில் இடங்களிலும் பொதுவான இடங்களிலும் திருவிழா போன்ற நிகழ்வுகளை நடத்தி அங்கே பலி கொடுப்பது அது இயல்பான விஷயமாக இருக்கிறது. காலமாக தமிழ் மக்கள் இந்த வழக்கத்தை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்து மக்கள், அதோடு இஸ்லாமிய மக்கள் கூட ஒரு சில நிகழ்ச்சிகளில் இது போன்ற பொது இடங்களில் ஆடோ மாடோ ஒட்டகமோ ஏதோ ஒன்றை வெட்டி அதை ஏழ்மையாக இருக்கின்ற மக்களுக்கு அதை இலவசமாக கொடுக்கின்ற ஒரு வழக்கமும் இருக்கின்றது. இது காலங்காலமாக நடைபெறுகின்ற ஒரு வழக்கம்தான். ஆகவே இது நீதிமன்றம் பொதுமக்களுக்கும் மற்ற போக்குவரத்துக்கும் இடைஞ்சல் இருக்கக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறார்கள். அது மக்களுடைய மனது புண்படும் என்கின்ற ஒரு நோக்கில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு போயிருக்கின்றது. மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்திலே என்ன தீர்ப்பை வழங்குகிறார்களோ அதை நாம் ஏற்றுக்கொண்டு கடைபிடிக்க வேண்டிய. தாவேகா புதிய கூட்டணி பேச்சுவார்த்தை தாவேகா தோழமை கட்சிகள் இன்று கூட்டம் நடத்துறது. அந்த கட்சி ஒரு காலத்துல புடிச்சு தாவேகா அவர்களோடு இருக்கின்ற கூட்டணி, அதாவது கூட்டணியை உருவாக்க இருக்கின்ற ஒரு கூட்டமாக இன்றைக்கு நடைபெற இருக்கிறது. அவர்கள் தேர்தலிலே வெற்றி பெற்று மெஜாரிட்டி இல்லாமல் இருக்கின்ற சூழலில் திமுகவில் கூட்டணியாக இருந்தவர்கள் இன்றைக்கு தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்து அந்த ஆதரவின் மூலமாக இன்றைக்கு தமிழ்நாடு அரசு நடந்து கொண்டிருக்கின்றது. அதை கூட்டணியாக மாற்ற வேண்டும் என்று தாவேகா நினைத்து இன்றைக்கு அந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டணியில புரட்சி பாரதம் இடைபெறுமா என்கின்ற அந்த கேள்விக்கு நான் நேரடியாக பதில் கூற முடியாது. எங்கள் கட்சியுடைய பொதுக்குழு தான் அதற்கு பதில் சொல்லும். ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே மாதிரி அதிமுக பல முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள்லாம் தாவேகா இணைகிறாங்க. எதிர்காலத்தில் அதிமுக எதிர்காலத்தில் ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு யார் போனாலும் அது அவர்களுடைய விருப்பம். திமுகலேருந்து அதிமுக போகலாம், அதிமுக திமுக போகலாம், இல்லை அதிமுகலேருந்து தாவேகாக்கு வரலாம், இல்லை பிஜேபியிலிருந்து தாவேகாக்கு வரலாம், இல்லை பிஜேபியிலிருந்து திமுகக்கு வரலாம். இது போல ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் ஒரு சில நிர்வாகிகள் வேறொரு கட்சிக்கு செல்கிறார்கள் என்றால் அது அவருடைய சுதந்திரம். அவர் உண்மையாக இருப்பவர்கள், கொள்கையை கடைபிடிப்பவர்கள் போவதற்கான வாய்ப்புகள் குறைவு.